நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எல்லாம் உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் ஐயா வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் மைப்பனஹல் கனமரானா உம்மை நேசிப்பேன் இயேசுவே. உங்க கரத்தை உயர்த்தி நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எனதெல்லாவற்றிலும் ரகல்பனாஷல் பரதனமா உம்மை நேசிப்பேன் இயேசுவே இயேசுவே. ராஜா இயேசுவே, தேவன் இயேசுவே, மீட்பர் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் மகிமஸோ உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் அப்பா. என்னை அர்ப்பணிக்கிற ஐயனே வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. ஷகனமா என் லஹசேலஹா. எனதெல்லாவற்றிலும் உம்மை நேசிப்பேன் இயேசுவே அப்பா. இயேசுவே ரபாக்ஷலாகனா ராஜா இயேசுவே, மீட்பர் மகிமகத்துடகனா இயேசுவே, ரட்சகர் நீரே ராஜா. நீதி உள்ளவர் நிச்சயம் நீதி செய்வார்.
வறண்ட நிலத்திலேயே உன்னை அலைய விடாமல், அவாந்திர வெளிகளில் உன்னை தத்தளிக்க விடாமல், என்றென்றும் உயிரோடு இருக்கிற கர்த்தர் உன்னை கடாட்சிக்கிறதை உன் கண்கள் காணும். தேவாவியானவர் நமக்காக யுத்தம் செய்வார். மனிதனுடைய இருதயம் எத்தனை விதமாய் தேவ பிள்ளையே உனக்கு விரோதமாய் எழும்பினாலும், சிந்தனைகள் எழும்பினாலும், இந்த சத்தத்தை கேட்கும் போதே உன் இருதயத்தில் ஒரு நம்பிக்கை வருவதாக, உன் இதயத்தில் இருக்கிற கலக்கம், பயங்கள் எல்லாம் நீங்கி போவதாக. தேவாவியானவர் உனக்காக யுத்தம் செய்வார். ஆமென். தேவாவியானவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நீதியின் ராஜா உங்களுக்கு முன்பாக கடந்து வந்து காரியங்களை உங்கள் சாதகமாய் செய்து முடிப்பார். தேவாதி தேவனும் மாறாத இரட்சகரும் திரும்ப வரப்போகிற மாரநாதாவாகிய அன்பு இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தை நிறைவேறும் என்று உங்களுக்கு அறிக்கையிடுகிறார். ஓ லஹங்கதா, பயப்படாதீங்க. இது எல்லாம் தேவன் நோக்கத்துக்குள் அடங்கி இருக்கிறது. காரிருளை கர்த்தர் அகற்றுவார். வெளிச்சம் பூத்த ஒரு வாழ்க்கையை உன் வாழ்வில் கட்டளையிடுவார். மாறாதவர், மகிமையானவர் உனக்காக எழுந்து நிற்பார். ஓ சல்பஹாண்டனா, நீ விழுந்து அழிந்து போகணும்னு நினைக்கிற சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் தாமே உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுவார். நீதியின் கிரீடத்தால் உன்னை அலங்கரிப்பார். நிச்சயமான முடிவுகளை உனக்கு தந்தருளுவார். தேவ பிள்ளையே, பயப்படாதே, பயப்படாதே. எந்த இடங்களெல்லாம் உனக்கு இப்போது தீமை போல் தெரிகிறதோ அதே இடங்களில் கர்த்தர் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமையுமாய் வைப்பார். ஐயோ, இந்த இடத்தை விட்டு போயிட்டா நல்லா இருக்குமே, இந்த வேலையை விட்டு போயிட்டா நல்லா இருக்குமே, இந்த கூட்டத்தை விட்டுட்டு போயிட்டா நல்லா இருக்குமே, இவங்க முன்னாடிலாம் இருக்கவே எனக்கு பிடிக்கலையே அப்படின்னு உள்ள ஒரு மாதிரி அவதிப்பட்டுட்டு இருக்கிற உன்னுடைய இதயத்தை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, அதே இடத்துல உனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணுவேன். அதே கூனி குறுகி நின்ன இடத்துல உனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணுவேன். ஆயத்தம் பண்ணுகிறதோட விட்டு விடாம அதை உன்னை சுதந்தரிக்கவும் செய்வேன். என் தாசன் சாமுவேலை கொண்டு நான் அபிஷேகம் பண்ண போகிற சவுலுக்காக முன்னந்தொடையை எடுத்து வைத்தவர் உனக்காக ஒரு முக்கியமான பந்தி ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஆட்டினுடைய முன்னந்தொடையை எடுத்து சவுலுக்காக ஆயத்தம் பண்ணின கர்த்தர், ஐயோ என் கழுத காணுமே அப்படின்னு அலறி அவதிப்பட்டு இருந்த சவுலுக்காக கர்த்தர் முன்னந்தொடைய ஆயத்தம் பண்ணி, அது மட்டுமில்லாம தொலைத்த கழுதைகளையும் கொடுத்து, அது மட்டுமில்லாம ராஜரீக அபிஷேகத்தையும் தந்து திரும்பி அனுப்பும் போது என்ன மகிமையோடு அனுப்பினார். இன்னைக்கு நிச்சயமா உங்களை பார்த்து சொல்றேன் தேவ பிள்ளைமே, நிச்சயமா உங்களை பார்த்து சொல்றேன் தேவ ஜனமே, உங்களுக்காக தான் கர்த்தர் இருக்கிறார். உங்களை வெறுக்கிறதுக்காகவோ, உங்களை தண்டிக்கிறதுக்காகவோ, உங்களை அடிக்கிறதுக்காகவோ இல்லை, உங்களை நேசிப்பதற்காக, உங்களை கட்டி அரவணைப்பதற்காக, உங்களை வழி நடத்துவதற்காக. நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஏதோ ஒரு பாதி தூரத்தில் நம்ம அவரை விட்டிருந்தாலும் அவர் நம்மளை விடவே மாட்டார். அவர் நமக்காக நிற்பார்.
மகிமையானவரா நிற்பார். ஆச்சரியம் செய்யும்படி நிற்பார். நீ வடிக்கிற கண்ணீர் வீணாகாது. அதுக்கு ஒரு பதில் உண்டு. உன்னுடைய அவதி, நீ படுற அவதி இருக்கே, அந்த அவதிக்கு நிச்சயம் ஒரு பதில் உண்டு. எந்த மட்டும்பா அமைதியாவே இருப்பீங்க? எவ்வளவு தூரம்ப்பா இந்த மாதிரி மௌனமாவே இருப்பீங்க? ஏதாவது ஒண்ணு செய்வீங்கன்னு பார்க்கிறேன். ஆனா மேற்கொண்டு மேற்கொண்டு தீமைகளும் புயல்களுமே ஓங்கி ஓங்கி என்னை சுற்றி சுற்றி அடிச்சு அடிச்சு என்னை உடைக்குது. என்ன பண்ணுவேன்? உங்களை விட்டா எனக்கு வேற யார் இருக்கா? உம்மை விட்டா எனக்கு வேற யார் கதி? நீரே கதின்னு தானே இருக்கிற. எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்களேன்னு காத்து கிடக்கிற அன்பு மகளே, மகனே, உன் குமுறல் அவர் சன்னிதானத்தை எட்டியது. உன் பெருமூச்சு கர்த்தருடைய சன்னிதானத்தை எட்டியது. உனக்கு விரோதமா எத்தனை பெரிய கூட்டம் வேணாலும் கூடட்டும், யோசபாத்துக்கு முன்பாக நின்று யுத்தம் செய்த ராஜா, பரிசுத்த தேவன் இந்த நாள் தொடங்கி உனக்காகவும் யுத்தம் செய்து, உனக்காகவும் யுத்தம் செய்து 5 கண்ட ராஜாக்களாகிலும் சரி, 3 கண்ட ராஜாக்களாகிலும் சரி, யோசுவாவுக்கும் யோசபாத்துக்கும் நின்றவர் உனக்காகவும் நின்று உன்னை ஆதரித்து காப்பாற்றுவார். எந்த தலைமுறையில நீ அழியணும், அசிங்கப்படணும்னு அந்த சத்துரு நினைச்சானோ, அதே தலைமுறையில உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி கர்த்தர் உனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணி அதை உனக்கு சுதந்தரிக்கவும் கொடுத்து, அதை உன்னை சுதந்தரிக்க பண்ணி அவருடைய ஆலயத்தில் உன்னை நாட்டுவாரு. நன்மையும் கிருபையும் நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உன்னை பின்தொடர்ந்து வரும்படிக்கு கர்த்தர் இன்னைக்கு அனுகிரகம் செய்கிறார். ஆமென். நல்லா ஒரு ஆமென் சொல்லி ஹல்லேலூயா. இயேசுவே ராஜா சொல்லுவோமா அந்த ஆண்டவரை பார்த்து? இயேசுவே மீட்பர், இயேசுவே மகிமா ஷலபரதனமா ரட்சகர், இயேசுவே. நன்மை செய்த யோசேப்பை பானபத்திரக்காரன் அவன் நன்மை அடையும் போது மறந்தான். என்ன நல்லா யூஸ் பண்ணிட்டு எச்சியல மாதிரி தூக்கி போட்டுட்டாங்களேப்பா, இவ்வளவு தூரம் நான் அவங்களுக்கு நன்மை செஞ்சேன், ஆனா அந்த நன்றி உள்ளமே இல்லாம என்னை தூக்கி எறிஞ்சிட்டாங்களே. கொஞ்சம் கூட யோசிக்காம என்னை தூக்கி எறிஞ்சிட்டாங்க, என்னை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, என்னை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. எனக்கு வேதனையா இருக்குப்பா, எனக்கு வாழவே பிடிக்கல. நான் ஏன் வாழணும்? இதுக்கு நான் செத்துடலாமே அப்படின்னு நினைச்சு நினைச்சு நொந்து போயிட்டு இருக்கிற உள்ளங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உனக்கு நீதி செய்யாமல் இருப்பேனோ, நீதி செய்யாமல் இருப்பேனோ? உன்னை தேடி வந்து உன்னை அழைத்து உன்னை கரம் பிடித்தவர், உனக்கு நீதி செய்யாமல் இருப்பேனோ? தூசியை உதறிவிட்டு சாம்பலில் இருந்து எழுந்திரி, நீ பிரயாணிக்க வேண்டிய தூரம் அதிகம். நீ உயிரோடு இருந்து என் நாமத்தின் மகத்துவங்களை பிரஸ்தாபப்படுத்துவாய். நீ சாவது இல்லை, நீ பிழைக்கவே பிழைத்து நீதியின் மகிமையில் நிறைந்து ஆச்சரியங்களை நடப்பிப்பாய். நான் சொன்னேன் அல்லவா, ஆயிரங்களுக்கு முன்பாக நீதியை விளங்க பண்ணுவேன்னு சொன்னேனே.
உயிர்த்தெழுந்த மகிமையை உன் மீது வைத்து உன்னை மகிமைப்படுத்துவேன் என்று சொன்னேனே. திறவுகோலாய் உன்னை பயன்படுத்தி ஜாதிகளின் இருதயங்களை திறப்பேன் என்று சொன்னேனே. விட்டு விடுவேனோ, மறப்பேனோ? உன்னை மறக்கவும் மாட்டேன், மறுதலிக்கவும் மாட்டேன். சொன்னதை சொன்னபடியே செய்து முடித்து உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்படிக்கு நான் ஆச்சரியத்தை செய்வேன். எஸ், பள்ளங்கள் எல்லாம் மூடப்படுகிறது. பள்ளத்துக்குள்ள இருந்து நீ வெளியே வருகிறாய். இனி நீ வைக்கிற உன்னுடைய ஒவ்வொரு அடியும் பள்ளத்தின் மீது இருக்காது, மேடுகளின் மீது ஆகியிருக்கும். ஓ, அந்த வியாபாரத்துல எனக்கு மறுபடியும் கால் எடுத்து வைக்க பயமா இருக்கு. இந்த ஊழியத்துல எனக்கு மறுபடியும் கால் எடுத்து வைக்க பயமா இருக்கு. ஆல்ரெடி எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு, எனக்கு மறுபடியும் மேரேஜ் பண்ண பயமா இருக்கு. எனக்கு ஃபர்ஸ்டே மிஸ்கேரியேஜ் ஆயிடுச்சு, அதனால எனக்கு மறுபடியும் பாப்பா பெத்துக்க பயமா இருக்கு அப்படின்னு பயந்துகிட்டு இருக்கிற எந்த பிள்ளைகளா இருந்தாலும் சரி, இன்னைக்கு சொல்றேன், பயப்படாத. இந்த தடவை அது வாய்க்கும், இந்த தடவை அது அழியாது, இந்த தடவை தோற்று போகாது. ராஜா, தடைகளை உடைத்தெறிகிற ராஜா உனக்கு முன்னணியிலே நடந்து செல்கிறார். உன் பட்சமாய் நிற்கிறார், உனக்காக எழுந்தருளுகிறார். நீதி செய்கிற மகத்துவம் உள்ளவராய் உனக்காக எழும்பி வருகிறார். நன்றி அப்பா. பயப்படாத. அந்த கோர்ஸ் மறுபடியும் பண்றதுக்கு பயமா இருக்கு, இல்ல பயப்படாத. அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு எனக்கு பயமா இருக்கு, இல்ல பயப்படாத. ஓ டாடி, என்ன செய்ய போறேன்னு தெரியலையே, எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குப்பா, திகிலா இருக்கு அப்படின்னு உள்ளுக்குள்ளேயே குமுறிக்கிட்டு, வெளியே எதையும் காட்டிக்காம உள்ளுக்குள்ளேயே அழுதுகிட்டு, வெளியே எதையும் காமிச்சிக்காம யாருக்கிட்டையும் சொல்லாம புழுங்கிக்கிட்டு இருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் இப்பவும் பட்சத்தில் நிற்கிறார். கர்த்தர் இப்பவும் பட்சத்தில் நிற்கிறார். உன்னை மறுதலிக்காத தேவன் உன் பட்சத்தில் நிற்கிறார். உனக்கு உதவி செய்யும்படி கர்த்தர் உன் பட்சத்தில் நிற்கிறார். உனக்கு அற்புதம் செய்யும்படி கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார். நீ சிக்கிக் கொள்ளாதபடிக்கு உனக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணுகிற கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார். இதுவரையும் நீ செய்த எல்லா விதமான தீமைகள், அட்டூழியங்கள், அசுத்த கிரியைகள், பாவங்கள், சாப மோச கிரியைகள் எதுவாகிலும் சரி, அவைகளை நிவர்த்தி செய்கிற ஒரே ரத்தம், விலையேற பெற்ற ரத்தத்தை உன் மீது ஊற்றி உன் காரியங்கள் வாய்க்கும்படி செய்யும்படி உனக்காக கர்த்தர் பட்சமாய் இருக்கிறார். உன் குறைகள் எல்லாம் மன்னிக்கிற ரத்தம், உன்னுடைய எல்லா சுத்தங்களையும் நிவர்த்தி செய்கிற ரத்தம். உன் திமிருனால, உன் கொழுப்புனால, உன்னுடைய புத்தியினத்தினால, நீ செய்த சில செயல்கள்னால இன்னைக்கு விழுந்து கிடக்கிற இந்த நிலைமையிலிருந்து உன்னை தூக்கி எடுக்கிற ரத்தம், நன்மையானதை பேசுகிற ரத்தம், அந்த இயேசுவின் ரத்தம் உனக்கு பட்சமாய் இருக்கிறது. இந்த சத்தத்தை கேட்கும் போதே தேவ ஜனமே, உங்களிடத்துல தேவனுடைய பிரசன்னம் ஓடி வரும், தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வரும். மகிமை 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 உங்கள் மீது உதித்து வரும். பயப்படாத. எதெல்லாம் ஏடா கூடமா நடந்துருச்சோ, ஐயோ போச்சே, எல்லாம் என் தப்பு தான், எல்லாம் என் தப்பு தான், நான் தான் புத்தி கெட்டத்தனமா செஞ்சிட்டேன்னு சொல்லி எதுல நீங்க ரிக்ரெட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, எதுல நீங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அந்த காரியத்துல கர்த்தருடைய ரத்தம், சிலுவையில் சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம், கொல்கதா மலையை நனைத்த இயேசுவின் ரத்தம் உனக்கு பட்சமாய் நிற்கிறது. உனக்கு பட்சமாய் இந்த ஆராதனையில கிரியை செய்து கொண்டிருக்கிறது. உனக்கு பட்சமாக இப்போதும் அந்த ரத்தம் பேசிக் கொண்டிருக்கிறது.
உனக்கு பட்சமாய் எல்லா எதிரடையான சூழ்நிலைகளையும் அந்த ரத்தம் உனக்காக மாற்றிக் கொண்டிருக்கிறது. உன் மீது இரத்த பழி வராதபடிக்கு கர்த்தருடைய ரத்தம் உனக்காக யுத்தம் செய்கிறது. நீ கிறிஸ்துவுக்குள் பலப்படும்படிக்கு கர்த்தருடைய ரத்தம், இயேசுவின் ரத்தம் இப்போதும் உன்னை தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறது. தேவராஜ்யம் உனக்குள்ள ஆளுகை செய்ய தொடங்குகிறத பார்க்கிறேன். உன் நரம்புகள், உன் தசைகள், உன் எலும்புகள், உன் நினைவுகள், உன் சிந்தனைகள், உன் செயல்கள் எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் பாய்ந்தோடட்டும். விழாவில் ஈட்டி எடுத்து குத்தும் போது சேவகன் மேல் சிந்தின இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அந்த சனமே அந்த மனிதனை ரட்சித்தது. அந்த இயேசுவின் வல்லமையுள்ள ரத்தம் இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிற தேவ பிள்ளைகள் உங்க எல்லார் மேலையும் இப்ப இறங்கி வருவதாக, இறங்கிட்டு இருக்கிறத நான் பார்க்கிறேன். ஆஹசே மகிமஹாந்தனாசன ஹல்பனா ஏகதா சல்பஹன் ரஸ்மஹே லிஹிதனாசரே. இயேசுவின் ரத்தம் உனக்காக யுத்தம் செய்யும். இயேசுவின் ரத்தம் உனக்கு பட்சமாய் நிற்கும். இயேசுவின் ரத்தம் பில்லி சூனியங்களிலிருந்து, எல்லை கட்டுகளிலிருந்து, விக்கிரக வல்லமைகளிலிருந்து, அசுத்த ஆவிகளிலிருந்து, பெயர்சபூல் என்கிற சத்துருக்களின் தலைவனிடத்திலிருந்து, வானமண்டல பொல்லாதாவிகள் என்கிற கிரியைகள் கிட்ட இருந்து உங்களை காக்கும். இனி எச்சேதமும் உன்னை அணுகாது. எந்த சேதமும் உன்னை அணுகாதபடிக்கு, எந்த சத்துருவும் உன்னை தொடாதபடிக்கு, உன் பிள்ளைய தொடாதபடிக்கு, உன் குழந்தைக்கு அந்த வியாதியை வரவிடாதபடிக்கு, உன் கையில் இருக்கிற வருமானத்தை எந்த சத்துருவும் விழுங்காதபடிக்கு, உன் வியாபாரத்தில் நஷ்டம் வராதபடிக்கு, உன் குடும்பத்தில் பிரிவினை வராதபடிக்கு, உன் ஊழியத்தில் வீழ்ச்சி வராதபடிக்கு, உன் சரீரத்தில் அவலட்சண்யம் பலவீனம் வராதபடிக்கு, உன்னுடைய வஸ்துக்கள் வீணாகி போகாதபடிக்கு அந்த ரத்தம் உனக்கு பட்சமாய் நிற்கும். இயேசுவின் ரத்தம் எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். இயேசுவின் ரத்தம் எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். இயேசுவின் ரத்தம் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். நான் என் வருங்காலத்தை எப்படி ஃபேஸ் பண்ண போறேன்? உனக்கு முன்னாடி இயேசுவின் ரத்தம் இருக்கு. என் கடந்த காலத்துல நிறைய அழுக்கு இருக்கே, அதனாலதான் எனக்கு வருங்காலத்துக்கு போக பயமா இருக்கு அப்படின்னு அல்லாடுற உனக்கு இயேசுவின் ரத்தம் முன்னாடி நிக்குது. என் சரீரம் ரொம்ப பலவீனமா ஒடுங்கி போச்சு, என் ஆத்துமா ஒடுங்கி போச்சு, என் மனசெல்லாம் சரியில்லை, முன்ன மாதிரி என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்னு அழுத்தத்திலேயே டிப்ரெஷன்லயே வாழ்ற உள்ளங்களை பார்த்து சொல்றேன், இயேசுவின் ரத்தம் உனக்கு முன்பாக போகும். யோவானுடைய கண்கள், அப்போஸ்தலன் யோவானுடைய கண்கள் கழுத்தறுக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரை சிங்காசனத்தின் மீது கண்டது. அவர் ராஜாவாகவே இருந்தாலும், உயிர் தெழுந்த மகத்துவராவே இருந்தாலும், இன்னைக்கு யோவானுக்கு தென்பட்டவர், குருடனா இருந்த யோவானுக்கு தென்பட்டவர், பத்மு தீவில் என்ற சிறையில் இருந்தவனுக்கு தென்பட்டவர். நீ எந்த சிறையில வேணாலும் இரு, எந்த அகோரத்துல வேணாலும் இரு, எந்த இருட்டுல வேணாலும் இரு, எந்த கஷ்டத்துல வேணாலும் இரு. ஐயோ எனக்கு அடுத்த கட்டம், இந்த அழுத்தத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு வழி தெரியல, நான் என்ன பண்ண போறேன் புரியல, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு கண்ணு தெரியாம, போக்கஸ் பண்ண முடியாம, வழி தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிற, அவதிப்பட்டு இருக்கிற உன்னை பார்த்து சொல்லுகிற, கழுத்தறுக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர், அந்த ரத்தம்
ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் உனக்காக பட்சமாக நிற்கும். இயேசுவின் ரத்தம் உனக்கு பட்சமாய் நிற்கும். இயேசுவின் ரத்தம் தேடுகிறதெல்லாம் பாவிகளை, இயேசுவின் ரத்தம் தேடுகிறதெல்லாம் துரோகிகளை, இயேசுவின் ரத்தம் தேடுகிறதெல்லாம் குறை உள்ளவர்களை. இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டது நீதிமான்களுக்காக அல்ல, நீதிமான்களாய் ஆக்குவதற்காக. தகுதியே இல்லைன்னு ஒரு மாதிரி இன்செக்யூரா ஃபீல் பண்ற ஒவ்வொருத்தருக்கும், இன்ஃபீரியரா ஃபீல் பண்ற ஒவ்வொருத்தருக்கும் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், பயப்படாத, பதட்டம் அடையாத, நீ நிக்கிற இடத்துல நில்லு. கர்த்தருடைய ரத்தம், இயேசுவின் ரத்தம் கொஞ்ச தூரத்துல உன்னை சந்திக்கும். உன் மனைவிய, உன் கணவனை, உன் உதிரத்தில் பிறந்த உன் பிள்ளைகளை, நீ கையிட்டு செய்கிற வேலைய, நீ ஆசைப்பட்டு இன்வெஸ்ட் பண்ணி செய்கிற அந்த வியாபாரத்தை, உன்னையே கர்த்தருடைய சேவைக்கென்று அர்ப்பணித்து நடந்து கொண்டிருக்கிற அந்த ஊழியத்தை ஜெயமாய் முடிக்கும்படிக்கு நஸ்ரேனாகிய இயேசுவினுடைய சரீரத்திலிருந்து சிந்தப்பட்ட ரத்தம் உன் சரீரத்தை வாழ வைக்கும்படி இறங்கி வரும். உன் ஊழியத்தை வாழ வைக்கும்படி இறங்கி வரும். உன் வாழ்க்கையை வாழ வைக்கும்படி இறங்கி வரும். நீ நல்லா வாழுவ. நீ வாழ்ந்து சுகித்து பத்திரமாய் படுத்துறங்கி விழித்தெழும்புவ. நல்லா இருந்தா தூக்கம் வரல, தூக்கம் வந்தா வாழ்க்கை பயமா இருக்கு அப்படின்னு ஒன்னு இருந்தா ஒன்னு இல்லை அப்படின்னு பயப்படுற உங்களுக்கு இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ பத்திரமாய் படுத்து உறங்கி விழித்தெழுவாய். ஆமென். ஆனா அதுக்கு முன்னாடி உன் ஆத்துமா சுகித்திருக்கும். உன் வாழ்க்கையில நீ சுகித்திருப்ப. ஆமென். இஸ்ரவேலின் ராஜா உனக்கு எதிராய் செயல்படுகிறவர் அல்ல, உனக்கு சாதகமாய் செயல்படுகிறவர். இஸ்ரவேலின் ராஜா தம்மை தேடுகிறவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறவர். அம்மா, ஐயா, தம்பி, தங்கச்சி, யார் இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருந்தாலும் சரி, உங்களை பார்த்து சொல்றேன், என்னன்னா நடந்திருக்கட்டும், இல்ல என்னன்னா நடந்துகிட்டு இருக்கட்டும், இல்ல என்ன வேணாலும் நடக்க போகட்டும், பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர், whatever, however, wherever, என்ன வேணாலும் இருக்கட்டும், ஒன்னே ஒன்றை மட்டும் நம்ம செய்வோம், எக்காலத்திலும் கர்த்தரையே ஸ்தோத்தரிப்பேன். எக்காலத்திலும், நல்ல காலம், கெட்ட காலம், சந்தோஷம், அழுக, வருத்தம், துக்கம் இருந்தாலும், இல்ல மகிழ்ச்சி, களி கூறுதல் இருந்தாலும், பணம் இருந்தாலும் பணம் இல்லைனாலும், ஆரோக்கியம் இருந்தாலும் ஆரோக்கியம் இல்லைனாலும், என் சூழ்நிலை நல்லா இருந்தாலும் இல்லை என் சூழ்நிலை சாதகமா இல்லைனாலும், எக்காலத்திலும் கர்த்தரையே ஸ்தோத்தரிப்பேன். ஆமென். ஒப்பு கொடுப்போமா? எஸ். விடவே மாட்டார், விடவே மாட்டார், விடவே மாட்டார். பாதி வழியில உன்னை விட்டுடவே மாட்டார். நடத்தி கொண்டு போவார், நடத்தி கொண்டு போவார். எதை நினைச்சும் பயப்படாம, எதை நினைச்சும் அஞ்சாம அந்த உபவாசத்தை மறுபடியும் ஆரம்பி. அந்த அதிகாலை ஜெபத்தை மறுபடியும் ஆரம்பி. பல மணி நேரமா உட்கார்ந்து வேதத்தை வாசிக்கிற அந்த பழக்கத்தை மறுபடியும் ஆரம்பி. எங்கெல்லாம் சாம்பலை மட்டும் பாத்தியோ அதெல்லாம் உன்னுடைய செந்தூரமா கர்த்தர் மாற்றுவார், சிங்காரமா கர்த்தர் மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருகிற தேவன். எங்கெல்லாம் சாம்பலை கவனிச்சியோ,
எங்கெல்லாம் உன் கடந்த கால வாழ்க்கையில சாம்பல் 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 சாம்பல்னு பார்த்தியோ, தோல்வி, வெக்கம், அழுக, நஷ்டம், தவிப்பு, சஞ்சலம், பயம், திகில், அழிவு, அவலட்சண்யம், அலங்கோலம் அப்படின்னு பார்த்தியோ, அங்கெல்லாம் கர்த்தரின் மேல் அலங்காரத்தை தருவார், சிங்காரத்தை தருவார், வெற்றியை தருவார், மகிமையை தருவார், தலை நிமிர்தலை தருவார், மகிமையாய் நிற்பார், கேடகமாய் உனக்கு நிற்பார், இரக்கத்தை அளவில்லாமல் தந்து, கிருபையை அளவில்லாமல் உனக்கு தந்து, அவருடைய அன்பினால் உன்னை மூடி, வெட்கப்பட்ட அதே இடத்துல, தலை குனிஞ்ச அதே இடத்துல கர்த்தர் உனக்காக நின்று யுத்தம் செய்து உன்னை மகிமைப்படுத்துவாராக. Yes, Lord. Amen. Oh, Sabauria Hakla Shentara Baudianama. இன்னும் மறுபடியும் அந்த அந்நிய பாஷையில ஜெபிக்க தொடங்குங்க. உங்களை தேர்ட் கிளாஸ், worst person, unfit, வேஸ்ட், தர்துரம், அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சு, இவங்கெல்லாம் இதுக்கெல்லாம் தகுதியே கிடையாதுன்னு உங்களை ரிஜெக்ட் பண்ணவர்களுக்கு முன்பாக கர்த்தர் ப்ரொஜெக்ட் பண்ணுவாராக. உங்களை ரிஜெக்ட் பண்ண இடத்துல கர்த்தர் ப்ரொஜெக்ட் பண்ணுவாராக. ஆமென். ஹalleluya. ரிஜெக்ஷனுக்கு பதிலா ப்ரொஜெக்ஷன் வருகிறத பார்க்கிறேன். ஒரு ப்ரொஜெக்டருடைய வேலை தனக்குள்ள எதை அனுப்பினாலும் அதை வெளியே தூக்கி காட்டும், மகிமையா காட்டும், மற்ற எல்லாரும் பார்க்கும்படி காட்டும், கற்றுக்கொள்ளும்படி காட்டும். இதுதான் ப்ரொஜெக்டருடைய வேலை. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், நீ வேஸ்ட், அவ்வளவுதான், தகுதி கிடையாது, அன்ஃபிட், ஃப்ராட், துரோகி, குறை உள்ள ஒரு நபர் இந்த ஆளு, இந்த பெண்மணி அப்படின்னு உங்களை பார்த்து அவலட்சண்யமா, தூஷணமா, தேர்ட் ரேட்டட் கிரிமினல், தேர்ட் கிளாஸ் பர்சன், பேச்சு சரியில்லை, செயல் சரியில்லை, சிந்தனை சரியில்லை, பழக்க வழக்கங்கள் சரியில்லை அப்படின்னு ஒதுக்கப்பட்ட அந்த ரிஜெக்ஷன்ல இருந்து இன்னைக்கு கர்த்தர் உங்களை ப்ரொஜெக்ஷனுக்குள்ள கொண்டு போகிறார். ப்ரொஜெக்ஷனுக்குள்ள கொண்டு போகிறார். எந்த டீம் லீடர் அன்ஃபிட்னாரோ அதே டீம் லீடர் முன்னாடி கர்த்தர் உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணுவார். எந்த சீனியர் மேனேஜர் உங்களை அன்ஃபிட் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணாரோ அதே மேனேஜர் முன்னாடி கர்த்தர் உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணுவார். ஆமென். எந்த ஃபேமிலி நீங்க அவலட்சண்யம், கேவலம் அப்படின்னு நினைச்சு ரிஜெக்ட் பண்ணுச்சோ அதே ஃபேமிலி முன்னாடி கர்த்தர் உங்களை மகிமையில ப்ரொஜெக்ட் பண்ணுவார். ஆவியில ஒரு சந்தோஷம் உண்டாக கர்த்தர் சொல்றாரு, ரிஜெக்ஷன்ல இருந்து உன்னை வெளியே கொண்டு வந்து என் ப்ரொஜெக்ஷனுக்குள்ள உன்னை நான் கொண்டு போவேன். From my rejection, God is taking me to His projection. Amen. 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 யாக்கோபுக்கு பிறந்த பிள்ளைகள் 10 பேரும் யாக்கோபுடைய செல்ல மகனாகிய ஜோசப்பை ரிஜெக்ட் பண்ணாங்க. ஆனா அதே 10 பிள்ளைகள் முன்னாடி மட்டுமல்ல, போத்திபாருடைய மனைவி முன்னாடி மட்டுமல்ல, போத்திபாருக்கு முன்பாக மட்டுமல்ல, அந்த ராஜ்யத்தின் முன்பாக, அந்த கண்டத்துக்கு முன்பாக, அந்த ராஜ்யத்தை சுற்றி இருக்கிற பல ராஜ்யங்களுக்கு முன்பாக கர்த்தர் ஜோசப்பை ப்ரொஜெக்ட் பண்ணினார். ஜோசப்புடைய பிரதர்ஸ் ஜோசப்பை ரிஜெக்ட் பண்ணி அவனை தூக்கி குழியில போட்டு சில காசுகளுக்கு அவனை வித்து ஏதோ ஒன்று பண்ணி ஒரு மாதிரி ரிஜெக்ட் பண்ணிட்டாலும் கர்த்தர் அந்த ரிஜெக்ஷனை யூஸ் பண்ணி ஜோசப்பை ப்ரொஜெக்ஷனுக்குள்ள கொண்டு போனார். இன்னைக்கு உங்களுக்கு நடக்கிற தீமையெல்லாம் நன்மைக்கு.
அது நன்மைக்காய் மாறுகிறது. எல்லா ரிஜெக்ஷன்ஸையும் கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுகிறார். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் எல்லா ரிஜெக்ஷனையும் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுகிறார். எஸ், உன் பார்வை மறுபடியும் புதுப்பிக்கப்படுகிறது. எஸ், உங்க மைக்ரேன் தலைவலியை கர்த்தர் எடுக்கிறார். உன் பிள்ளைகளுக்குள்ள சிந்தனையில நல்ல ஒரு மாற்றத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். கேரக்டர் சேஞ்சர் கர்த்தர் உண்டு பண்ணுகிறத பார்க்கிறேன். எங்க அம்மா இல்ல, எங்க அப்பா இல்ல, எனக்கு யாருமே இல்ல. எனக்கு ஒரு சிலர் இருந்தாங்க, இப்ப அவங்களும் இல்ல. இப்ப நாங்க தனியா நிர்கதியா நிக்கிறோம். நாங்க என்ன பண்ண போறோம் தெரியலன்னு ஒரு மாதிரி தனிமையில ஒரு ஆர்ஃபனேஜ்ல இருக்கிறது போல ரொம்ப நொந்து போய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் பலமாய் இறங்கி நிற்பார். கர்த்தர் இறங்கி நின்று யுத்தம் செய்வார். நீ அந்த தனிமையிலேயே இருந்திட மாட்ட. நல்ல தகப்பனா, நல்ல நண்பனா, நல்ல தாயா, நல்ல சகோதரனா உன்னை தேடி வருவார். உனக்கு நல்ல பார்ட்னரை ஏற்படுத்தி தருவார். உன் பார்ட்னரை உனக்கு பிளெஸ்ஸிங்கா மாற்றுவார். நீ எந்த விதத்திலையும் நீ தனிமையா இல்லாம எல்லா விதத்திலையும் மகிமை உள்ள ஸ்தானத்தை அடையும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்வார். அதனால எதை கொண்டும் எதை நினைச்சும் பயப்படாம, அழுகாம, நொந்து போகாம, உடைந்து போகாம உன் இருதயத்தை திடப்படுத்து. அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவேன் என்கிற மனப்பாங்க வளர்த்துக்கோ. இந்த நாள்ல இருந்து கர்த்தர் உனக்கு பட்சமாய் நின்று, கர்த்தர் உனக்கு யுத்தம் செய்து, நன்மைகளால் உன்னை முடிசூட்டி, உன்னை அலங்காரமாக்கி, உன்னை வாழ வச்சு அழகு பார்ப்பார். இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம்பா. மகிமையான தேவன் இந்த நாளில் இறங்கி வந்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். அற்புதமானவர் இந்த இடத்துல இறங்கி நிற்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். கிருபை உள்ளவர், மகத்துவம் உள்ளவர், மாட்சிமை உள்ளவர், எங்கள் ஆளுகை செய்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். உம்மை தொழுது கொள்ளும்படி வந்த எங்களை நீர் தொடுவீராக. உம்மை ஆராதிக்கும்படி வந்த எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்மை தேடி வந்த எங்களுக்கு சமீபமாய் இருப்பீராக. வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். எஸ் லார்ட், நாங்க கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இதோ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்பா, இந்த நாளில் நீர் இறங்கி வந்ததற்காக நன்றி. இந்த இடத்துல உலாவிட்டு இருக்கிறதற்காக நன்றி. உங்க காருண்யம் எங்களை மூடுகிறதற்காக நன்றி. உங்க ராஜரீகம், உங்க ராஜரீக கிருபை எங்களை தொடுவதற்காக நன்றி. எஸ் லார்ட், ராயல் கிரேஸ், கிங்லி அனாயிண்டிங் இறங்குவதாக. செத்த கர்ப்பத்தை, சாராளுடைய கர்ப்பத்தை உயிரோட வரச் செய்தவர், ஈசாக்கை பிறக்கச் செய்தவர். இன்னைக்கு சொல்ற எந்த செத்து போன சிச்சுவேஷனோட இங்க நீ உட்கார்ந்திருக்கியோ இல்ல இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கியோ எனக்கு தெரியாது. ரைட் நவ் செத்த காரியங்களை கர்த்தர் எடுக்கிறாரு. அந்த இடத்துல மறுபடியும் ஒரு ரிசரக்ஷன் அனுப்புகிறார். ஒரால் பராக்கலோ அலஹே மராக சேகல் பரா. சாராளுடைய செத்த கர்ப்பத்தை உயிரடைய செய்த தேவன் செத்து போன உன் நம்பிக்கையை மறுபடியும் உயிரடைய செய்வாராக. செத்து போன உன்னுடைய சரீரத்தை மறுபடியும் உயிரடைய செய்வாராக. செத்து போன உன் தரிசனத்தை மறுபடியும் உயிர் செய்வாராக. எனக்கு இப்படி ஒரு ட்ரீம் இருந்தது, எனக்கு இப்படி ஒரு கனவு இருந்தது, நான் இப்படி ஒரு லட்சியம் வச்சிருந்தேன், ஆனா இத்தனை வருஷத்துல நான் மறந்துட்டேன், அதெல்லாம் என் வழியில விட்டு தூரமாயிடுச்சு.
நான் எங்கேயோ எதையோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் என்று நினைச்சு சில நேரங்கள்ல நொந்து போன அந்த உள்ளத்தை பார்த்து சொல்றேன், தேவ பிள்ளையே, என் அன்பின் குமாரனே, என் அன்பு ரூபவதியே, நான் இருக்கிற உனக்காக. செத்ததை உயிரடைய செய்கிறவர் நான், மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற ஆவியானவர், மரித்த காரியங்களை உயிரடைய செய்வாராக. சரீரத்தில் செத்து போன செல்ஸ் எல்லாம் உயிரடையட்டும் இயேசுவின் நாமத்தில். சரீரத்தில் இப்போதே செத்து போன பலன் மறுபடியும் உயிரடையட்டும். அந்த பிரெயின், அந்த மூளை, அந்த சிந்தனை, அதுல செத்து போன அந்த எபிலிட்டி, அந்த ஆற்றல் இப்பொழுதே உயிரடையட்டும் இயேசுவின் நாமத்தில். அந்த முன்னிருந்த அந்த ஸ்ட்ரென்த் இப்பொழுதே உயிரடைவதாக. லப்ரா கலோ ரகதனமரா சிடபனமா உயிரடையட்டும். செத்து போன காரியங்கள் எல்லாம் உயிரடையட்டும், உயிரடையட்டும். சும்மா இங்க வந்தது வெறுமையா போகிறதுக்கு இல்ல தகப்பனே. இன்னைக்கு வந்த உங்க பிள்ளைங்க உயிரடைவார்களாக, உயிரடைவார்களாக. செத்து போன சாராளுடைய கர்ப்பம் உயிரடைந்தது மட்டுமல்லாம ஈசாக்கை பெற்றெடுக்க கிருபை செஞ்சீங்களே. இன்னைக்கு எந்த நிலைமையில உங்க பிள்ளைங்க வந்திருந்தாலும் ஒரு ரிசரக்ஷன் பவர் உங்க பிள்ளைங்க மேல இறங்கி ஆளுகை செய்யட்டும். நெக்ஸ்ட் லெவல் ப்ராமிஸ்ட் பிளஸிங்க உங்க பிள்ளைங்க ரிசீவ் பண்ணட்டும். கர்த்தாவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. நல்ல நேரத்தில் இந்த நல்ல சத்தங்களுக்காக நன்றி சொல்றேன், உங்க பிரசன்னத்துக்காக நன்றி சொல்றேன், உங்க கிருபைக்காக நன்றி சொல்றேன். சகல துதி கன மகிமையெல்லாம் உங்க ஒருவருக்கே ஏறெடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.